மாசி மாதம் பச்சை பட்டினி இருக்கும் மாரியம்மன் சமயபுரத்தாள் இருக்கின்றாள். அதாவது மாசி மாதம் கடைசி ஞாயிறன்று முதல் சமயபுரத்தில் பூச்சொரிதல் ஆரம்பம். அன்று தொடங்கி பங்குனி கடைசி, அதாவது மாசியில் கடைசியில் தொடங்கி பங்குனியில் இந்த விரதம் முடியுதுங்க. அதாவது நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தானே நாம் கேட்கும் வரங்கள் எல்லாமே அவகிட்ட. ஆனால் சமீப காலமாக ஏதோ பிரச்சனை தடங்கள் இப்படி வாட்டி சமீப காலமாக பிரச்சனை தடங்கள் இப்படிலாம் நடந்து நம்ம வாடி வதங்கி போகிறோம் இல்லையா. நீங்கள் கவலையே படாதீங்க. சமயபுரத்தாளுக்கு பூச்சொரிதல் விழா ஆரம்பமாகிறது இல்லையா. நமக்காக அந்த அம்மனே விரதம் இருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவளை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுவதும் வழிபடுவதும் மிகவும் விசேஷம். பாருங்க, பெரிய வடிவம், கருணை பொழியும் கண்கள் அப்போதுதான் மலர்ந்து விழித்து நம்மை பார்ப்பது போன்றதோர் உணர்வு. சுருங்கச் சொன்னால் நேருக்கு நேராக காட்சி தருபவள். நான் இருக்கேன், கவலைப்படாதே என்று சொல்கிற பாவனையோட அருள் தரும் கண்கண்ட தெய்வங்க அந்த சமயபுரத்தால். நீங்கள் இந்த காலத்தில் அவளின் சன்னதியில் போய் நின்றால் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்களோட நஷ்டங்களை சொல்லுங்கள். நமக்காக தான் அவள் விரதம் இருக்கா. இந்த நேரத்தில் சொன்னால் உங்களோட கஷ்டங்களெல்லாம் பஞ்சு போல் மாறிடும். உடனடியான தீர்வு கிடைக்கும். இவ தீராத வியாதிகளையும் தீர்த்து வைத்தவள். உடல் நோய்களோடு உள்ளத்து நோய்களையும் தீர்த்து வைக்கிறாள். படித்தவர் படிக்காதவர், பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடின்றி அன்றாடம் ஏராளமானோர் சமயபுரத்தின் சன்னதியில் அவரவர் பிரார்த்தனைகளின் பிரச்சனையின் முடிவுக்காக அவர்கள் அங்கே சமயபுரத்துக்கு போகிறாங்க. நீங்களும் முடிஞ்சா போங்க. இல்லையா, இங்கே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வேண்டிக்குங்க. ஆட்டா, நான் உன் கோயிலுக்கு வர்றேன், எனக்கு இது பிரச்சனையை முடிச்சு வை, எனக்கு இப்போ வரக்கூட சந்தர்ப்பம் இல்லை, அந்த சந்தர்ப்பத்தையும் நீ தான் கொடுக்கணும்னு மனமாற வேண்டி உடனடியாக முடிஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு வாங்க. சந்தோஷமாக இது நடக்குதா இல்லையா பாருங்கள்.